பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாக்கியம் பணத்தை எண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு மயில வராங்க. மயிலுவ பார்த்ததும் பாக்கியம் பணத்தை அப்படியே மறைச்சு வைக்கிறாங்க. இது மயிலு பார்த்துட்டு அம்மா என்னம்மா மறைச்சிட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல மயிலு, ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, கையில எது பணம் என்னுடைய மாமியார் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா பின்ன, நீ இங்க வீட்டுல தண்டமா உட்கார்ந்துட்டு இருக்கல்ல, அதுக்காக அவங்க குடுத்துட்டு போனாங்க. அதுவும் இல்லாம அவன் பையனோட குழந்தைய தானே நீ வயித்துல சுமந்துட்டு இருக்க. அதுக்கு பணம் கொடுத்துதானே ஆகணும். இதுவே கம்மி. இன்னும் பணம் கொடுக்கல, அவங்களுக்கு என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. பாக்கியம் இதை கேட்டதுமே உடனே நம்ம மேல அம்மா, என் குழந்தைய என்னால பாத்துக்க முடியும். யாரோட உதவி எனக்கு தேவை கிடையாது. இந்த பணத்தை நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா பாண்டியனோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதும் அத்தை அத்தைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மயிலு என்ன மயிலு இங்கே நின்றுட்டு இருக்க, உள்ள வான்னு சொல்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. எனக்கும் உங்க பையனுக்கும் தான் விவாகரத்து நடக்க போகுது இல்ல. அப்புறம் எதுக்காக அத்தை உள்ள வந்துகிட்டு நீங்க பணத்தை கொடுத்துட்டு போனீங்களாம் பிரசவத்துக்காக. என்னையும் என்னுடைய குழந்தையும் நல்லாவே பாத்துக்க முடியும். இனி என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அதே மாதிரி எந்த வாழ்க்கை அமைஞ்சாலும் உங்க பையனுக்கு அதுல நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். உங்க பையனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு மயில அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை கேட்ட சரவணன் எனக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்பா பாத்தீங்கல்ல பாத்தீங்கல்ல, பணத்தை கொடுக்க நான் போகலன்னு சொல்லிட்டு என் மேல அவ்வளவு கோவப்பட்டீங்க. கடைசியில பாத்தீங்களா பணத்தை எப்படி கொடுத்துட்டு போறாளுன்னு சொல்லிட்டு நேரா சரவணன் நேரா மயிலு கிட்ட போயிட்டு என்னுடைய அம்மா கொடுத்த பணத்தை ஏன் வாங்கலன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் வாங்கணும், என் குழந்தைய என்னால பாத்துக்க முடியும்னு மயிலு சொன்னதும் அது உன்னுடைய குழந்தை கிடையாது என்னுடைய குழந்தைன்னு சொல்லி சரவணன் சொல்ல, நீங்க தானே உன் வயிற்றுல வளர குழந்தை என்னுடைய குழந்தையே இல்லைன்ன போது எப்படி திடீர்னு உங்களுக்கு குழந்தை வந்ததுன்னு சொல்லி மயிலு கேக்குறாங்க. இது கேட்டதும் சரவணனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சரவணன் முடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சரவணன் மயிலுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.